நம்ம இந்திய அரசாங்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ தொழில்களுக்கு எத்தனையோ வரி விலக்கு அப்படிங்கிறது குடுத்திருந்தாங்க. எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரி அப்படிங்கிறது அதிகப்படுத்தியிருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத விதத்துல ஒரு வரி அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க இந்திய அரசாங்கம். எது சம்மந்தப்பட்ட வரின்னு சொல்லி கேட்டோம்னா, ஸ்மோக்கிங், சிகரெட். சிகரெட் வந்து பார்த்தீங்கன்னா, முன்ன இருந்தத விட 4 மடங்கு அதிகமா வரி அப்படிங்கிறது விதிச்சிருக்கிறாங்க. ஸோ, அதன் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, சிகரெட்டுகள் அப்படிங்கிறது 4 மடங்கு அதிகமாக விலை உயரும் அப்படிங்கிறது உறுதியாக தெரிகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்கள்லயும் அமலுக்கு வரலாம், அல்லது ஒரு சில மாதங்கள்லயும் அமலுக்கு வரலாம். இது வந்து வரி உயர்வு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா, சாதாரணமா ஒருத்தர் ஒரு ரூ. 10 போட்டு ஒரு சிகரெட் வாங்குறாரு அப்படின்னா, இனிமே அதனுடைய விலை அப்படிங்கிறது ரூ. 40. ஒருத்தர் ரூ. 18க்கு ஒரு சிகரெட் வாங்கிட்டு இருந்தாரு அப்படின்னா, இனிமே அதனுடைய விலை அப்படிங்கிறது ரூ. 72. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஒரு முன்னெடுப்பு தான். ஓகே, இவங்க இத வந்து பார்த்துட்டு வாங்கி சாப்பிடுறாங்க அப்படின்னா, அந்த நிறுவனங்களும் என்ன பண்ணுவாங்க, மேல ஒரு ரூ. 10 ரூ. 20 சேர்த்து வச்சு வித்துப்புடுவாங்க. அதாவது ஒரு பொருளு தயாரிச்சு, லாபம் வச்சு, அதிகபட்ச வரியெல்லாம் விதிச்சே ரூ. 10 அவங்களால கொடுக்க முடியுது அப்படின்னா, இப்ப வரியே வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ, அப்ப இனிமே அதனுடைய விலை அப்படிங்கிறது ரூ. 40. இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல காங்கிரஸ் பீரியட்ல இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரோலோட விலை அப்படிங்கிறது ரூ. 60 வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அரசு தோத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கடுமையான போராட்டங்கள் பண்ணாங்க. கடுமையான அமளி அப்படிங்கிறது பண்ணாங்க. மன்மோகன் சிங் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, திறமை இல்லாத ஒரு நபர். அவரால வந்து பார்த்தீங்கன்னா, திறமையா எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத அடுக்கடுக்கா வச்சாங்க. எல்லாமே பண்ணாங்க, புடிச்சாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில, அப்படி இருந்த சூழ்நிலையில, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமா ஒரு நபர், ஒரு இந்தியன் சிட்டிசன் சாப்பிடக்கூடிய ஒரு சரக்கு ஒரு சிகரெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 4 மடங்கு அதிக வரி அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ, இனிமே ரூ. 10 போட்டு வாங்குனவங்க, இனிமே ரூ. 40 வாங்கணும். ஏழைகள் தயாரிக்கக்கூடிய அந்த வீட்டிலேயே செய்வாங்க இல்லைங்களா? அந்த சுருட்டு, அப்புறம் சின்னதா ஒண்ணு இருக்குமே, அந்த சின்னதா சன்னமா பீடி. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வரி இருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா, சிகரெட்டுக்கு மட்டும் இந்த வரி விலக்கு அப்படிங்கிறது வந்திருக்குது. ஏன்னா, அது வந்து பிராண்டடா செய்றாங்க. பிராண்டடா கம்பெனில வச்சு செய்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து குடிசை தொழில் மாரி தான் பண்றாங்க. சின்ன அளவுல. சுருட்டு அப்படிங்கிறது ரொம்ப சின்ன அளவுல, ரொம்பவே ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது பண்ணாம, ரொம்ப ஒரு எளிமையான முறையில பண்றாங்க. ஆனா, அதனால அதுக்கான ஒரு வரி விலக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சிகரெட் கம்பெனிக்காரங்களுக்கு மட்டும் குடுத்துருக்காங்க? சர்வதேச அளவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறை. அது மட்டும் இல்லாம, அங்க வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி தானே பண்றீங்க. ஸோ, இந்த மாரி நெறைய காரணங்களுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா, வரி விதிப்பு அப்படிங்கிறது போட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்ப உதாரணத்துக்கு ரூ. 10 கொடுத்த சிகரெட்டு அப்படிங்கிறத 4 மடங்கு அதிகமா விலை சேர்த்து ரூ. 40 சொல்றீங்க. ரூ. 18 சிகரெட்ட 4 மடங்கு அதிகமா சேர்த்து ரூ. 72 சொல்றீங்க. இப்போ ஒரு நாளைக்கு இந்தியா முழுக்க ஒரு ஏழை மகன் அப்படிங்கிறவன் வேலைக்கு போறான். ஒரு நடுத்தர குடும்பத்தில வேலைக்கு போறான் அப்படின்னா, ரூ. 500 சம்பளம் எல்லாருமே குடுக்குறாங்க. அவனுக்கு 4 மடங்கு ஒரு சம்பளம் சேர்த்து ரூ. 2000 சம்பளம் குடுப்பீங்களா? ஏன் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இவ்வளோ சம்பளம் குடுக்க சொல்லி அரசாங்கம் ரெக்கமெண்ட் பண்ண முடியாதா? அரசாங்கம் உத்தரவு போட முடியாதா? இப்ப ஒரு 8 மணி நேரம் தான் நீ வேலை பார்க்கணும்னு சொல்லி சொல்றீங்க. அரசாங்கம் ரூல்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. அரசாங்கத்தால பின்பற்றப்படுகிறது. ஸோ, அப்படி இருக்கும் பொழுது, நீங்க விலை மட்டும் ஏத்திட்டே போறீங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்டான ஒரு சேலரி அப்படிங்கிறது சீனியாரிட்டி அடிப்படையில இந்த அளவுக்கு மேல தான் இருக்கணும்னு சொல்லி கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா, அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு. யார் எப்படி போனா எனக்கு என்ன? எனக்கு தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு வரி அப்படிங்கிறது வந்தா போதும். ஒவ்வொரு நிறுவனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, குறு நிறுவனங்களா இருக்கும், அல்லது பெரிய நிறுவனங்களா இருக்கும். அவைங்கலாம் அவங்கவங்களுக்கு தகுந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சேலரிங்கிறது குடுப்பாங்க. சீனியாரிட்டி அடிப்படையில சம்பளம் குடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டம் வந்துச்சு அப்படின்னா, 4 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஆளுங்கலாம் தொரத்தி விட்டுருவாங்க. "நீ வேற கம்பெனி பார்த்துக்கோப்பா. உனக்கு நான் அதிக சம்பளம் குடுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல. நான் புது பசங்கள வச்சு வேலை செஞ்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு, ஆட்குறைப்பு நடவடிக்கை அப்படிங்கிற பேர்ல பெரிய முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க, நான் சம்பாரிச்சு லாபத்த எதுக்கு நான் தொழிலாளிக்கு குடுக்கணும்? எனக்கு என்ன காண்டா? எனக்கு அது தேவையில்லாத வேலை. நான் என்னத்துக்கு அவனுக்கு குடுக்கணும்? நான் சம்பாரிச்சு நானே வச்சுக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு மைண்ட் தாட்ல, அந்த ஒரு மைண்ட் செட்ல போயிருவாங்க பெரிய பெரிய முதலாளிகள்லாம். இது வந்து எதார்த்தமா இந்த மாரி அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சு அப்படின்னா, இது கண்டிப்பா நடக்கும். நடந்தே தீரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அடிப்படையில எதார்த்தமான ஒரு உண்மை. இனிமே சிகரெட் வாங்கி குடிக்கணும்னு கூட யாரும் நெனைக்க மாட்டாய்ங்க. நடுத்தர குடும்பத்து ஆளுங்க. ஏன்னா, தொட்ட 90க்கும் இது. இப்போ ஒருத்தர் சகஜமா ஒரு நாளைக்கு ஒரு 4 சிகரெட் ஒருத்தர் அடிக்ஷனா குடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு சிகரெட் அப்படிங்கிறது 4 சிகரெட் குடிச்சு ஒரு ரூ. 10 சிகரெட் 4 சிகரெட் குடிப்பாரு அப்படின்னா, ரூ. 40 இதுக்கு முன்னாடி. இப்ப வரி போட்ட வாட்டி விலைவாசிலாம் ஏத்தி விட்டாங்க. கண்டிப்பா ரூ. 40 ஒரு சிகரெட் அப்படின்னா, 4 சிகரெட் குடிச்சாருன்னா ரூ. 160 அவுட்டு. 4 சிகரெட் குடிக்கும்போது டீ குடிச்சாரு அப்படின்னா, நான் 4 டீ ஒரு டீ ரூ. 15 ரூ. 20 சொல்றாங்க. 4 டீ வந்து எவ்வளவு? ரூ. 80. இது ஒரு 160 அது ஒரு 80 ரூ. 240. ஒரு நபருக்கு சாதாரணமா ஒரு சம்பளமே ஒரு ரூ. 500 தான் இருக்கும். அந்த ரூ. 500 சம்பளத்துல இவரு அந்த சிகரெட்டுக்கு, டீ குடிக்கிறதுக்கு மட்டுமே ரூ. 250 போயிருது.
அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரசாங்கம் அப்படிங்கிறது அந்த நிலையில மக்கள மாத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து தெரிஞ்சு நடக்குதா, தெரியாம நடக்குதான்னு தெரியல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள்ட்ட இருந்து வரி விதிச்சு இது பண்றாங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்துக்காரன் குடுக்குறது இல்ல. நிறுவனத்துக்காரன், கம்பெனிக்காரன் குடுக்குறதே கிடையாது. நாம தான் குடுக்குறோம். மக்களாகிய நாம தான் குடுக்குறோம். இப்ப பெட்ரோலுக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கமும், மாநில அரசாங்கமும் ரூ. 35 ரூ. 35 ஸ்டேட் கவர்ன்மெண்ட் டாக்ஸ், சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் டாக்ஸ்ன்னு சொல்லி விதிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, நாம என்ன பண்றோம்? கம்பெனிக்காரனா குடுக்குறான்? கிடையாது. வாங்குற மக்களாகிய நாம தான் குடுக்குறோம். நாம தான் வந்து இப்ப நீங்க ரூ. 100 போட்டு பெட்ரோல் வாங்குறோம் அப்படின்னா, அந்த ரூ. 100ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு ஒரு வரி அப்படிங்கிறது குடுக்குறோம். ரூ. 35 சம்திங். அதே மாரி சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கும் அதே அளவு நம்ம வரி குடுக்குறோம். ஸோ, எது எப்படி நடந்தாலும் சரி, வரி விதிக்கிறாங்க அப்படின்னா, கம்பெனி நிறுவனங்கள் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எதுவுமே சொல்ல மாட்டாங்க. போட்டுக்கப்பா, நீ 10 மடங்கு கூட போட்டுக்கப்பா அப்படின்ருவாங்க. ஏன்? ஏன்னா வரி அவன் கட்ட போறதில்ல. மக்கள் தலையில தானே கட்டுறாங்க. அந்த சிகரெட் யார் வாங்குறாங்களோ, அதோட யூசேஜர், அதோடைய கன்சியூமர் அவங்க தானே கட்டுறாங்க. மக்கள் தானே கட்டுறாங்க. வாங்குறவங்க தானே கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இதுவே அவிங்களுக்கு பாதிக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அவிங்க பணம் செலவு பண்ற மாரி இருந்துச்சுன்னா, வேலை நிறுத்தம் பண்ணிருவாங்க. இப்ப சமீபத்தில எப்படி டிசம்பர் மாசம் ஸ்டார்ட்டிங்ல 2025 டிசம்பர் மாசம் ஸ்டார்ட்டிங்ல எப்படி இண்டிகோ நிறுவனம் என்ன பண்ணாங்க? புதுசா ஆளுங்கள வேலைக்கு போட்டு சம்பளம் குடுத்தோம் அப்படின்னா, நம்ம கட்டுப்படி ஆவாது. கட்டுப்படி ஆவுதோ இல்லையோ, நாம என்னத்துக்கு அந்த வேலைய செய்யணும்? இருக்கிற ஆளுங்கள வச்சே வேலை செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு, எப்படி அவன் ஒரு போராட்டம், ஒரு வேலை நிறுத்தம் அப்படிங்கிறத பண்ணான். அதாவது வரக்கூடிய ஆளுங்க கட்டுற மாரி இருந்துச்சா, மக்கள் கட்டுற மாரி இருந்துச்சுன்னா, வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்த ஏத்துக்குவாங்க. இப்ப சிகரெட் விலை ஏறுன மாரி. இதுவே அந்த கம்பெனிக்காரன் குடுக்குற மாரி இருந்துச்சுன்னா, இண்டிகா நிறுவனத்துக்காரன் எப்படி புதுசா ஆளுங்கள வேலைக்கு வைக்கிற மாரி இருந்துச்சோ, அந்த மாரி ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா, போராட்டம், வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி பண்ணிருவாங்க. அண்டர் சரண்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி போயிருவாங்க. என்ன காரணம்? இதுதான் காரணம். மக்களுக்கு ஒண்ணுனா யாருக்கும் கவல இல்ல. இதுவே அந்த பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு, பெரிய பெரிய முதலாளிகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு அப்படின்னா, அப்பதான் எல்லாம் யோசிப்பாங்க. இப்படி வேற ஒண்ணு இருக்குதா? அப்ப அவன் நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய ஆளாச்சே! இவன் நம்ம கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எலக்ஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டு பத்திரம் நெறைய குடுப்பானே! இவன நம்ம வந்து சும்மா கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்பதான் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. மக்கள பொறுத்தவரைக்கும் ஒண்ணும் கிடையாது. மக்கள பொறுத்தவரைக்கும், மக்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப வந்து என்ன எப்படி இருப்பாங்க? ரொம்பவே ஒரு மன்னிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க. மன்னிக்கக்கூடிய தன்மைனா, எந்த அளவுக்கு மன்னிக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு விஷ ஊசியே போட்டுட்டு, "ஏய் நான் சும்மா டெஸ்ட் பண்றதுக்கு தான்ப்பா போட்டேன். சாரிப்பா" அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட, சரி அவரு தெரியாம போட்டாராம். வேற ஆளுக்கு பதிலா மாத்தி போட்டாங்களாம். இப்ப வந்து முனுசாமிங்கிற ஆளுக்கு போடுறதுக்கு, முனுசாமிங்கிற வேற ஒரு முனுசாமி போட்டுருவாங்க. "ஏய் சாரிப்பா நீ முனுசாமியா? நான் முனுசாமிக்கு போடணும். இனிஷியல் மாறி போச்சு. உன்ன யாருப்பா முன்னாடி வர சொன்னதுன்னு" சொல்லிட்டு, அத அப்படியே இவங்க மேல சித்தரிச்சுருவாங்க. கதைய தப்பா சொல்லிருவாங்க. இதுதான் நடக்கக்கூடிய எதார்த்தமான உண்மை. அரசாங்கம் எந்த வரி விதிப்பு விதிச்சாலும், அது கடைசியா மக்கள் தலையில தான் வந்து சேரும். ரூ. 1 நெருப்டியில இருந்து ரூ. 1 நெருப்டில இருந்து, போட்டுக்கிற சொக்கால இருந்து, அடிக்கிற பெட்ரோல்ல இருந்து, ரோட்ல ஓட்டுற ரோட்டுக்கு டாக்ஸ்ல இருந்து, சுவாசிக்கிற காத்துக்கு மட்டும் தான் வரி இல்ல. குடிக்கிற தண்ணிக்கு வரி கட்டுறோம். சுவாசிக்கக்கூடிய காத்துக்கு மட்டும் தான் நம்ம வரி கட்டுறதில்ல. வீட்ல இருந்தா வீட்டு வரி, ரோட்டுக்கு போனா சாலை வரி அப்படின்னு சொல்லி கட்டுறோம். வண்டி வாங்குறப்ப, இன்சூரன்ஸ் போடும்போது கட்டுறோம். தொட்ட தொண்ணூறுக்கும் வரி, 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 வரி.